தாழ்மை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யமும் ஜீவனும் கனமுமா. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் கிடைக்கணும்னா நமக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். இன்றைக்கி அநேகர் மேட்டியுமையாக இருக்காங்க. எனக்கு அது இருக்குது, கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அவிசுவாசி எடுத்துக்கங்களேன். அவிசுவாசி நிறைய ப்ரேயருக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, எனக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, செய்வனை கட்டு, மந்திர கட்டு, மற்றபடி நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிம்பாங்க. நான் வணங்குற தெய்வம் அதை கொடுத்துருக்கு, இதை கொடுத்துருக்கு, பெருமையாக பேசுவாங்க. நான் இப்போ காரில் தான் வந்து இறங்கினேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் மேட்டிமை, இதுக்கு பேர் தாழ்மை அல்ல. பூமி நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. பரவாயில்ல, அவங்களுக்கு சத்தியம் தெரியல, ஆனால் சத்தியம் தெரிஞ்சவங்க எப்போதுமே தன்னை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையாக இருக்க வேண்டும். சிலுவையின் மரணப்பரிந்து நம்மளை தாழ்த்த வேண்டும். இயேசு சிலுவையின் மரணப்பரிந்து தாழ்த்தினபடினால பாருங்க, வானோர், பூமியில்லோர், பூமியின் கீழோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படி, நாவு யாவு அறிக்கை பண்ணும்படி, ரட்சிப்பு அவர் மூலம் மட்டும் வரும்படி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. தாழ்மைப்படுங்க. நீங்கள் உயர்ந்து வரணுமா, உங்கள் பேர் மேன்மை அடையணுமா, உங்களை கர்த்தர் சகல ஜாதிகளுக்குள்ளேயும் மேன்மையாக வைக்க வேண்டுமானால் நீங்கள் தாழ்மைப்படுங்க. எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவங்களை செய்யுங்க. மனத்தாழ்மையாக இருங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. இன்னைக்கு வாக்குவாதம் நிறையா. தாழ்த்த மாட்டாங்க. என்ன என்னை இப்படி குறைய சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன், 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். இதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. தாழ்த்துங்க. பொறுமையோடு சகித்துக்கங்க. பாருங்க, உபத்திரத்தில் பொறுமையா இருங்கள் இருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. இன்னைக்கு இனிமேல் வரப்போற காலங்கள் நமக்கு செல்லாது. காலம் பொல்லாங்குள்ள கிடக்கிறது. எல்லா அழிவுக்கும், சேதத்துக்கும், நஷ்டத்துக்கும், மரணத்துக்கும், கொள்ளை நோய்க்கும், ஆபத்துக்கும் விலகி காக்கப்படணும்னா நம்ம தாழ்மையா இருப்பது நல்லது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. தாழ்மையில் ஒரு கர்த்தர் கிருபை கொடுத்து, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆமேன்.